பிரேமா, டெக்சாஸ்ல வீக்கெண்ட் வந்து நடந்த இன்சிடென்ட் பத்தி பேச சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஒரு கோயில் வாசல் இந்தியன்ஸ்க்கு எகெயின்ஸ்டா வந்து அந்த போர்டு பிடிச்சிட்டு நின்னது. அண்ட் ஒரு இந்தியன் வந்து அதை அவங்க கிட்ட கொஸ்டின் பண்ற மாதிரியும் நேற்று ஒரு வீடியோ வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதை பத்தி இன்னைக்கு பேசலாம். ஆமாம், இது வந்து அந்த பதாகை வந்து ரொம்ப நாளாகவே போயிட்டு ஒரு 2 வாரமாக போயிட்டுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து இந்தியர்களுக்கு எதிராக பதாகை ஏந்தி முகமூடி போட்டுக்கிட்டு நிறைய பேர் வந்து அங்கங்கே இந்த மாதிரி வந்து போர்டு வச்சு நிற்கிறாங்க. மை டெக்ஸஸ், டோன்ட் இந்தியா, டீபோர்ட் H1B ஸ்கேமர்ஸ், ரிஜெக்ட் ஃபாரின் டீமன்ஸ், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட் அப்படின்னு சமூகத்தில் வந்து ஒரு பிளவை ஏற்படுத்தணும், ஒரு சண்டை வர வைக்கணுங்கிற மாதிரியான அந்த பதாகை இருந்தது. ஸோ இதை பார்க்கும்போது நான் கடந்து விட்டு போயிட்டேன். யாரோ ஒருத்தவங்க வந்து விஷமிகள் செய்கிற ஒரு விஷயம், இதை வந்து எதுக்கு நம்ம அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னு தான் நினச்சேன். அதன் பிறகு இந்த வீக்கெண்ட் வந்து நீ சொன்ன மாதிரி வந்து டெக்சாஸ்ல வந்து மிகப்பெரிய ஒரு கோயில் இல்லையா, காரியசித்தி ஹனுமான் டெம்பிள், டாலஸோட புறநகர் பகுதியில் இருக்கு. அதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன நான் பார்த்தேன்னா, பிரேமா ஒரு வீடியோல வந்து ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இங்க வந்து பக்கத்துலேயே காப்ஸ்லாம் கூட இருக்காங்க. ஆமா, பிளானோல இருக்கு. அந்த கோயில் எப்பயுமே காப்ஸ் இருப்பாங்க. ஏன்னா வந்து ரொம்ப பெரிய கோயில், அது வீக்கெண்டால பயங்கர கூட்டமாக இருக்கும். ஆர்த்தி, நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனாக வந்து அவ்வளோ கூட்டம் வரக்கூடிய டேஸ்லையுமே செம்ம க்ரௌடாக இருக்குது. செம்ம க்ரௌடு தான். காரியசித்தி ஹனுமான் டெம்பிள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது டெக்சாஸ் போனவங்க எல்லாருமே ஒரு தடவை போயிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த கோயில் வாசல்லையே இதே மாதிரி பதாகை அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. நிறைய பேர் வீடியோ பார்த்தா அதையுமே வந்து ஓகே, மக்கள் வந்து ட்ரிகர் பண்ணுறதா பண்ணுறாங்க அப்படின்னு கடந்து விட்டு தான் போக நினச்சேன். ஆனால் நீ சொன்ன பார்த்தியா அந்த ஆர்கியூமெண்ட், அதுதான் எனக்கு பயத்தை உண்டாக்கியது. ஒரு இந்தியர் வந்து அவங்கள்ட்ட போய் ஆர்கியூ பண்ணது. ஸோ அங்கே தான் நான் என்ன முடிவு பண்ணது, கண்டிப்பாக நம்ம அட்ரஸ் பண்ணியே ஆகணும். இந்தியர்கள் இந்த நேரத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுதான் இன்னைக்கான வீடியோ. ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக் தான், அது வந்து ரொம்ப யோசிச்சு தான் வந்து பண்ணும். ஏன்னா வந்து மதம் சம்மந்தமாக இருக்கு இல்லையா. என்னை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் என்பது மட்டும்தான் நிதர்சனம். நான் வந்து எல்லா மதத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் நாங்கள் இருப்போம். எங்கள் வீட்டு பூஜை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாரியம்மாவும் இருப்பாங்க, மேரி அம்மாவும் இருப்பாங்க, ஜீசஸ் கிரைஸ்டும் இருப்பாங்க, குழந்தை வேலனும் இருப்பாங்க. எல்லாருக்குமே வந்து நமக்கு பொறுத்த வரைக்கும் சமம் தான் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டோடு தான் நாங்கள் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு மதத்தை வைத்து பிளவை ஏற்படுத்த முனைக்கிறார்கள். யாரோ ஒரு ஆள் தான், நல்லா தெரிஞ்சுக்கணும், அவங்க அமெரிக்காவோட முகம் கிடையவே கிடையாது. ஈவன் முகத்தை கூட காட்ட முடியாமல் தான் முகமூடி போட்டிருக்காங்க இல்லையா. ஏன்னா இது நடந்த சில நாட்கள்லே இன்னும் நிறைய பேர் வந்து இதே மாதிரி பதாகை, ஆனால் அதில் இருந்த வாக்கியம் என்னென்னா, அவர்களை இக்னோர் பண்ணுங்கள், ஹேட்டர்ஸை பரப்பாதீங்க, எல்லாரும் ஒன்று தான், ஸ்ப்ரெட் லவ் அப்படிங்கிற மாதிரியான பதாகை பார்க்க முடியும். அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன், வன்மத்தையும் வெறுப்பையும் தூண்டுபவர்கள் எல்லாமே முகமூடி போட்டிருந்தார்கள். அன்பை போதிப்பவர்கள் எல்லாமே முகமூடி அணியாமல் சிரித்த முகத்தோடு எல்லாரிடம் சொன்னாங்க. அதனால தான் நான் ரொம்ப நம்புகிறேன் என்னன்னா வந்து லவ் ஆர் அன்பு வந்து எப்போயுமே வந்து சிரிப்பை வர வைக்கும், சிந்தனையை தூண்டும், அது மக்களை அரவணைக்கும். வெறுப்பும் வன்மமும் ஒருபோதும் உதவாது. ஸோ இக்னோர் நெகட்டிவிட்டி, அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அப்படி இக்னோர் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. இப்போ நீ சொன்ன இல்லையா, ஒரு நபர் வந்து ஆர்கியூ பண்ணுறான்னு எவ்வளோ பெரிய ரிஸ்க் அந்த நபர் எடுத்துட்டாரு இல்லையா. ஆமாம், எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு பிரேம். ஏன்னா அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகலாம் தான் அந்த போர்ட்லாம் வச்சுட்டு நிற்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் ஆர்கியூ பண்ணி வேஸ்ட் தான் இல்லை. ஆமாம், ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, ஆழம் தெரியாமல் காலை விடாது. நமக்கு அமெரிக்காவில் நான் பல வீடியோகளும் நான் சொல்லியிருக்க விஷயம், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கன்ஸ் வந்து மக்களோட பாப்புலேஷனை விட அதிகம். அவ்வளோ கன்ஸ் இங்கே புழக்கத்தில் இருக்குது. பிகாஸ் அவர்களுக்கு அந்த அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்த அந்த ஒரு உரிமை இல்லையா, அவர்கள் உயிரை பாதுகாக்க வெப்பன் ஏந்தலாம் அப்படிங்கிற உரிமை. இன்னும் சில மாகாணத்தில் நீங்கள் அந்த வெப்பனை வந்து தெரிகிற மாதிரி விசிபிளாகவே எடுத்துகிட்டு போகலாங்கிற ஒரு சட்டமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியவே தெரியாது, நிற்கக்கூடிய நபர்கிட்ட என்ன இருக்குன்னே தெரியாது, அவர்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. நிறைய பேர் அதை ஆர்கியூ பண்ணினாங்க. அதாவது வந்து அவர் சொன்னார் இல்லையா சில விஷயங்கள், அது வந்து சரியான விஷயமா தவறான விஷயமா, அவரோட ஆர்கியூமெண்ட்டை நிறைய பேர் ஆர்கியூ பண்ணியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை கண்டுக்காமல் அவர் போயிருக்கணும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் போடணும்னு நினச்சேன். ஏன்னா சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி டாலஸில் இன்றைக்கி நடந்து வேறு எங்கேயும் நடக்குதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்க முடியும். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த நபர்களை நான் வந்து பார்க்கும்போது அவங்க Take.Action.Texasங்கிற ஒரு குரூப்புன்னு சொல்கிறாங்க. ஆன்டி இந்து, ஆன்டி இந்தியன், அதற்கு எதிராக கருத்தியில் வச்சு தீபாவளிலாம் ஒரு கார்பேஜ், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு குரூப். எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது, இல்லை அவங்க தான் உண்மையாவா இல்லை அவங்களுக்கு பின்னாடி யாராவது வந்து செயல்படுறாங்களா, எதுவுமே நமக்கு தெரியாதுங்கும் போது அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணுறது வேஸ்ட், கடந்து விட்டு தான் போகணும். ஏன்னா நாளைக்கு வந்து அதே மாதிரி ஒரு 3 பேர் 4 பேர் வந்து இந்தியன் கிராசரிக்கு முன்னாடி நிற்கலாம், இந்தியன் ரெஸ்டாரண்ட் முன்னாடி நிற்கலாம். நீங்கள் அப்படியே கடந்து விட்டு போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்க முடியும். அவர் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தார். அவர் எடுத்த ஆர்கியூமெண்ட் இல்லாமல் வந்து சில இதில் எனக்கு வந்து உடன்பாடு எதிர்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆர்கியூமெண்ட்லாம் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட், அது அவங்கள்ட்ட சொல்லியுமே வேஸ்ட்டு. இவங்க போய் என்ன ஆர்கியூ பண்ணுறாருன்னா இந்த மாதிரி சொல்கிறார், நீங்கள் வந்து ஒரு 300 வருஷம் இருக்குமா, கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் வரதுக்கு முன்னாடி இது வந்து என்னவா இருந்தது, அவர் இந்தியாவை தேடி வந்து தானே அமெரிக்கா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு அது தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட்டாக எனக்கு படுது. ஒன்று அவங்க சொன்னாங்க இல்லை 400 வருஷம் இருக்கும், 400 வருஷம் நாம் வந்து இங்கே ஃபேமிலியை பில்ட் பண்ணியிருக்கோம், இது எங்களுக்கான அமெரிக்கா,
திஸ் கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அந்த இந்தியர் யூஸ் பண்ணுறாரு. ஸோ நீ திஸ் கண்ட்ரிங்கிற நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க 15 இயர்ஸ் ஆகும் அப்படிங்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 400 வருஷமாக இருக்கோம், நீங்கள் வந்து ஒரு 40 வருஷம் தான் இருக்க முடியும், நீங்கள் எங்களை கேள்வி கேட்குறது, நீங்கள் எங்களை எஜுகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் ஆர்குமெண்ட் வந்து அந்த இந்தியா வந்து மதம் பக்கம் திருப்பார். என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எல்லா கடவுளும் வந்து ஒன்று தான், அதாவது நம்ம கும்பிடக்கூடிய வடிவம் தான் வேறு மாதிரி இருக்குது. நான் அதை 100% உடன் பண்ணுறேன். அந்த மாதிரி தான் நான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்னது. அது சொல்லும்போது அவங்க டேரெக்டாக சொல்லிட்டாங்க, இல்லை எங்களுக்கு ஒரே கடவுள் தான், மீதி எல்லாருமே அமெரிக்கா விட்டு கிளம்பணும், இந்தியர்கள் அனைவரும் அமெரிக்கா விட்டு கிளம்பணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து ஆர்குமெண்ட் வந்து போய்கிட்டே இருக்குது. அப்புறம் தெரிஞ்சிடுச்சு ஒரு கட்டத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அவங்க கையில் எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்தியாவில் நடந்த அந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றி. ஆமாம், இந்தியர்கள் நீங்கள் வந்து மாட்டு கோமியத்தை குடிக்கிறீங்க, நீங்கள் மாட்டு சாணத்தில் வச்சு ஃபெஸ்டிவல் குளிக்கிறீங்க ஃபெஸ்டிவலுங்கிற பேரில் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்தது. அதிலே தெரியுது அவர்களுக்கு முழுசாக தெரியல. ஏன்னா யாரோ ஒரு சிலர் செய்யக்கூடிய விஷயத்தை வச்சு இந்தியர்கள்னு ஒட்டுமொத்தமாக அந்த ஃப்ரேம் பண்ணுறது இருக்குது இல்லையா, அது மிக மிக தவறு. அதே தான் இந்த பக்கமும். இது வந்து டெக்சாஸில் யாரோ செய்யக்கூடிய சிறு குழுக்கள், அதை வைத்து ஒட்டுமொத்த அமெரிக்கா அப்படின்னு வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணக்கூடாது. கோமியத்தை குடிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் அது ஒரு சயின்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது. ஸோ என்ன சயின்ஸ் இருந்தோன்னா அப்படியே ஃபோனை நோண்டிட்டு அப்படியே வந்து அந்த பக்கத்தை வந்து கிளம்பி போய்ட்றாங்க. ஏன்னா வந்து அந்த மாட்டு சாண ஃபெஸ்டிவல் வந்து எனக்கே தெரியாது ஆர்த்தி. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். அது ஒரு யூடியூபர் வந்து, அதாவது வெளிநாட்டு யூடியூபர் போயிட்டு அது வீடியோ பயங்கர வைரலாக போயிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஃபெஸ்டிவல் எப்படி தெரிஞ்சதுங்கிறது, ஏன்னா எனக்கே சத்தியமாக நான் இந்தியாவில் இவ்வளோ விஷயம் இந்த மாட்டு சாண ஃபெஸ்டிவல் தெரியாது. பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே இப்படி ஒரு ஈவெண்ட் நடந்திருக்குன்னே தெரியும். ஆமாம், யூடியூப்பில் சர்ச் பண்ணால் ஒரு யூடியூபர் வந்து இந்த மாதிரி மாட்டு சாண ஃபெஸ்டிவல் கர்நாடகா மக்கள் வந்து சில வில்லேஜில் வந்து கொண்டாடுறாங்க போல இருக்குது. ஸோ மாட்டு சாணத்தை எடுத்து அடிக்கிறது, பூசிக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயமான ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ அதில் இவர் உள்ளே போந்து அட்லீஸ்ட் வெளியாக இருந்து ஷூட் பண்ணியிருக்கலாம். அந்த யூடியூபர் உள்ளே போயிட்டார். அவ்வளோதான், என்னை கொள்றாங்க, என்னை காப்பாற்றுன்னு கதறாரு. அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு உள்ளவங்க எல்லாமே அவர் மாட்டு சாணத்தால் குளிப்பாட்டிட்டாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது எனக்கே வந்து ஐயோ என்னடா இது வீடியோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆப்வியஸாக இல்லையா, நம்ம வெளிநாட்டிலேருந்து எப்படி நம்ம இந்தியாவை பார்ப்பாங்க அப்படிங்கும்போது அது வந்து அப்படியே இந்தியர்கள்னாலே இதுதான், எங்கேயோ நடந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு இந்தியாவை ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணி அவர் வந்து பேசுகிறாங்க மாட்டு சாண ஃபெஸ்டிவல்னால் அவர் வந்து விலகி போயிடுறாரு. அது வந்து அதோட முடிஞ்சுது. ஆனால் நிறைய பேர் வந்து இதை ஷேர் பண்ணிட்டு அந்த ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்க. எனக்கு என்ன பயம்னா, ஆல்ரெடி அது வைரல் ஆகிடுச்சு, எல்லா வீடியோ வைரல் ஆகிடுச்சு. அந்த குரூப் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ நம்ம பாப்புலர் ஆகிட்டோம், இன்னும் நிறைய இடத்துல நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாது, இல்லை வேறு மாகாணத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அது எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா, நம்மளால் முடிந்த ஒரே விஷயம் என்னென்னா அதை கண்டுக்காமல் போகிறது. எல்லாருமே கண்டுக்காமல் அதை கடந்து விட்டு போயிட்டா அவங்களுக்கே தெரியும் நேரம் விரயம் இல்லையா. ஸோ அதை வந்து தானாகவே வந்து டைல்யூட் ஆகிடும். ஸோ அதனால் அது வந்து ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் சேஃபாக இருக்கணும். இந்த மாதிரியான ஆர்குமெண்ட்டில் தயவு செஞ்சு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறத விட ஒரு அபாயகரமான செயல் இருக்கவே இருக்காது. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஆனால் நிறைய பேர் யோசிப்பாங்களே பிரேமா, ஏன் நம்மளுக்கு இங்கே ரைட்ஸ் இல்லையா, நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது அப்படிலாம் யோசிப்பாங்கல்ல. ஆமாம், கரெக்டு தான். ஏன்னா வந்து ஒரு ரைட்ஸ் இருக்குது, ஆர்கியூ பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு இணையாக என்ன வைக்கிறீங்க, ஒரு துலாபாரத்தில் நீங்கள் அந்த ஒரு ரைட்ஸை ஆர்கியூமெண்ட் வைக்கிறீங்கன்னா அதுக்கு இணையாக உங்களோட உயிரை வைக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய ஆர்குமெண்ட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் தயவு செஞ்சு தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் நீங்கள் பார்க்குறீங்க. உலகம் முழுவதும் வந்து அது எப்படி அந்த வேவ் கிரியேட் ஆச்சுன்னு தெரில. இந்தியர்களுக்கு எதிராக யூகேவை பார்க்குறீங்க, ஆஸ்திரேலியா பார்க்குறீங்க, கனடாவை பார்க்குறீங்க, இப்போ யூஎஸ். ஸோ இந்த ஒரு வேவ் போயிட்டு அப்படி அடங்கிடும் கண்டிப்பாக. பட் அந்த ஒரு கர்வில் இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் வந்து இந்த ஆர்குமெண்ட். தேவையில்லாத அந்த ஆர்குமெண்ட்டை இக்னோர் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த ரைட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ரீசெண்டாக என் அத்தை பொண்ணு வந்து டெக்ஸாஸ் மூவ் ஆயிருந்தா. முன்னாடி கேன்சஸில் இருந்தா. அவள் என்ன சொன்னான்னா, அக்கா இங்கே வந்து கேன்சஸில் வந்து இங்கே அமெரிக்கன் பீப்புளெலாம் ரொம்ப வெல்கமிங்காக இருப்பாங்க, நம்மக்கிட்ட பேசுவாங்க. பட் இங்கே வந்து அப்படி இல்லை, ஒரு வெறுப்பை காமிக்கிற மாதிரி இருக்குது எல்லாரும் அப்படின்னு சொன்னான். ஸோ அது கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு. ஆமாம், என் சித்தி பொண்ணு தான் கேன்சஸ் ஓவர்லேண்ட் பார்க்கல இருந்தாங்க. அப்போ போகும்போது ரொம்ப வந்து இறங்கணும் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. இங்கே மக்கள்லாம் ரொம்ப அன்பாக இருக்காங்க, அமெரிக்கர்கள் இவ்வளோ அன்பான. அவளுக்கு நிறைய அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து நிறைய வெல்கமிங்காக இருந்தாங்க. இங்கே வந்து அப்படி இல்லை, நம்மளை பார்த்தாலே அவங்க ஏதோ வெறுப்பை கக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், டெக்சாஸ் வரும்போது அந்த ஒரு சேஞ்ச் வந்து ஷிஃப்ட் வந்து எனக்கு நல்லா தெரியுதுண்ணா அப்படின்னாங்க. ஆப்வியஸாக வந்து இங்கேயுமே மக்களோட மனநிலை அமெரிக்கா முழுவதும் ஒரு மாதிரி இருக்காது. மிட்வெஸ்ட்டில் ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் வெஸ்ட் கோஸ்ட் ஈஸ்ட் கோஸ்ட் போனால் ஒரு மாதிரி இருக்கும், சதர்ன் பிளேஸில் ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் எகைன் இது எல்லாமே இன்னொரு கேட்டலிஸ்ட் ஆட் ஆகும். அதாவது வேலை இன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது, ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும் போது அந்த ஒரு வெறுப்பை வந்து வேறு யார்கிட்டையாவது பக்கம் திருப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கேன். இப்போ இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்,
அங்கே வந்து வேலை இழப்பு ஏற்படுது. வடக்கன்ஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நார்த் இந்தியாவிலேருந்து வேலை செய்கிறவங்களுக்கு வடக்கன்ஸ்னு சொல்லி அவங்கள வந்து இல்லை இங்கே உள்ள வேலையை அவங்க வந்து பிடிங்கிடுறாங்க. இந்தியர்கள் தான், அங்கேருந்து வராங்க தான், அவங்களும் இந்தியன் நம்மளும் இந்தியன், ஆனால் அங்கே ஒரு வேறுபாடு காட்டி பேசுகிறோம் இல்லையா. ஸோ அப்படி இன்னொரு கண்ட்ரிக்கு வரும்போது இது இருக்கக்கூடிய இயல்பு தான், எந்த கண்ட்ரிலையுமே எழக்கூடிய இயல்பு தான். பட் எல்லாரையுமே அப்படி நினச்சிக்க வேண்டிய தேவையில்லை. பட் சதன் சைடில் ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. அது மிக முக்கியமாக டெக்சாஸில் அதற்கு நிறைய காரணம் இருக்குது. இந்த வேலை இழப்புங்கிற ஒரு காரணம் சொல்கிறேன். இன்னொரு காரணம் என்னென்னா வந்து சமீப காலமாக இந்தியர்கள் நிறைய வந்து அங்கே வந்துடுறாங்க இல்லையா. அந்த ஒரு விஷயம் வந்து இயல்பாகவே அங்கே பூர்வக்குடிகளாக இருக்கவங்க இல்லை பல 100 ஆண்டுகளாக அங்கே இருக்கவங்களுக்கு இங்கே வந்து நம்மளோட இடத்த அவங்க ஆக்குப்பை பண்ணிடுறாங்களோ. ஏன்னா வந்து அவங்க அந்த குரூப் சொல்லும்போது இன்வைடருங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிற ஒரு தவறான புரிதலுக்கு போயிடுறாங்க. ஸோ நிறைய நம்ம இந்திய கூட்டம் சேர இந்த ஒரு பிரச்சனை வந்து இங்கே இருந்துகிட்ருக்கு. ஆனால் அப்புறமா நியூ ஜெர்சிலாம் டெக்ஸாஸ் விட அதிகமான மக்கள் இருப்பாங்கல்ல, ஆனால் அங்கெல்லாம் பிரச்சனை வந்திருக்கணும்ல. ஆமாம், நியூ ஜெர்சிலாம் பார்க்கும்போது ஒரு லிட்டில் இந்தியான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க. முக்கியமாக வந்து எடிசன், ஜெர்சி சிட்டி அப்படிங்கிற பகுதியெல்லாம் அவங்க வரும்போது ஏன் அந்த பிரச்சனை இல்லைனா, அப்போ வந்து அவ்வளோ சமூக வலைத்தளங்கள் கிடையாது. ஒரு விஷயத்தை வந்து அதாவது ஒரு தவறான விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி மக்களோட மைண்டில் இப்படி தான் அப்படின்னு வந்து பதிய வைக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. இப்போ பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, ஈவன் வந்து ஜெர்சி சிட்டியில் வந்து தீபாவளிக்கு நம்ம மக்கள் செஞ்ச ஒரு விஷயம் வந்து அங்கே உள்ளவர்களுக்குமே வந்து என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா வந்து போலீஸாக வந்து ஃபயர் இன்ஜின்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க, அப்பயுமே வெடி வச்சுட்டு இருக்காங்க. அது நம்மளை பார்க்கும்போது அது சரியான விஷயமா இல்லை தவறான விஷயமா தான் நமக்கே படுது. ஈவன் என் ஃப்ரெண்டு அட்லாண்டா இருக்கும்போது அவங்க தான் சொன்னாங்க, அட்லாண்டா 11 மணி வரைக்கும் வெடி வைக்கலாங்கிற ஒரு ரூல்ஸ் இருந்தாலும் எல்லோரும் 8-9 மணியோட ரேப்பப் பண்ணிடுறாங்க. ஆனால் இவரோட பக்கத்தில் அந்த நெய்பர் வந்து இந்தியர் தான். அவர் வந்து 10லேருந்து 11 மணி வரைக்கும் வெடிச்சுக்கிட்டே இருக்கார். ஸோ அவருக்கே வந்து பசங்க நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, தூங்க முடியாமல் இப்படி இருக்கே அப்படிங்கும்போது அமெரிக்கர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு போச்சு. ஸோ நம்ம இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி நேரங்களில் செய்யக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. நீங்கள் ஒரு சிறு விஷயம் செஞ்சாலும் அது பெருசாக தான் காட்டுவாங்க. இன்னும் நீங்கள் பெரிய விஷயம் செஞ்சால் அது பூதாகாரமாக தான் காட்டுவாங்க. அது செய்யவே கூடாத ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் வந்து நம்ம ஒரு கட்டமைப்பு உருவாக்கினாலும் ஒரு சின்ன விஷயம் போதும் இந்தியர்கள் தான் இப்படி தானே வந்து ஃப்ரேம் கட்டுறது. எப்படி சொல்கிறதா, ஒரு நல்ல டிஷ் பண்ணுவோம், கொஞ்சம் உப்பு அதிகமான அந்த டிஷ்ஷே காலியாகிடுது இல்லையா. அதே மாதிரி தான் இப்போ அந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை ஓவராக எக்ஸ்போஸ் பண்ணுறதோ, நம்ம விழாக்களை வந்து மற்றவங்க இடைஞ்சல் ஏற்படுத்துகிற அளவுக்கு செய்கிறதோ வந்து கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கட்டுப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டைமில் வந்து நம்மளும் யூனிட்டியாக இருக்கணும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்கல்ல. ஆமாம், எல்லா டைத்திலும் நம்ம யூனிட்டியாக இருக்கணும். அதுவும் இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து இந்தியர்கள்ட்ட உள்ள அந்த ஒற்றுமை வந்து ஓங்கி இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாரும் இங்கே ஒத்துமையாக இருக்கணுங்கிறோம். இந்தியர்கள், அமெரிக்கர்கள், இஸ்பானியர்கள் இப்படி எல்லாருமே இருந்தாலுமே எல்லாருமே வந்து ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தும். அப்போ நமக்குள்ளேயே அந்த ஒத்துமை வேணும் இல்லையா. நமக்குள்ளே வந்து மதத்தாலே சாதித்தாலே பிரிவு ஏற்படுத்தவே கூடாது. அதெல்லாம் இங்கே இல்லை நான் நம்புகிறேன். ஆனால் இங்கே வேறு விதமான ஒரு பிரிவு இருக்குங்கிறாங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இங்கே வந்து இந்தியா பூர்வீகுடியாக இருப்பாங்க, இங்கே வந்து இப்போ அமெரிக்கன் சிட்டிசனாக இருப்பாங்க இல்லையா, அவர்கள் இந்தியன் க்ரீன் கார்டு வச்சுருக்கவங்கள வேறு விதமாக பார்க்குறாங்க. இந்தியன் க்ரீன் கார்டு வச்சுருக்கவங்க இந்தியா வீசா வச்சுருக்கவங்கள வேறு விதமாக பார்க்குறாங்க. அப்படி வீசா வச்சுருக்கவங்கள்ட்டே வந்து புதுசாக வீசாவில் வரவங்க பழைய வீசாவில் இருப்பாங்க இல்லையா, அவங்க வேறு விதமாக பார்க்குறாங்கன்னு இவர்களுக்குள்ளே நிறைய கூறுகள் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. எனக்கு வந்து அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அப்படிலாம் இருந்தால் அதெல்லாம் அந்த கூறுகள்லாம் களைஞ்சி ஒத்துமையாக இருந்து நம்ம எவ்வளோ அன்பானவர்கள் எவ்வளோ நட்பானவர்கள்னு மற்றவங்களுக்கு காட்ட வேண்டிய ஒரு தருணம். ஏன்னா பிரேமா, நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ சிட்டிசனாக இருக்காங்க, அவங்க முன்னாடிலேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து தான் வந்திருப்பாங்க, ஏதோ ஒரு வீசாவில் தான் வந்திருப்பாங்க, அப்புறம் தான் ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கியிருப்பாங்க. மற்றவங்களாம் இருக்க வேணான்னு யோசிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் இல்லை சோஷியல் மீடியாலலாம் பார்க்குறதுலாம் வந்து நம்ம சிட்டிசன் ஆகிட்டோம், நம்மளுக்கு கீழே யாரும் வர வேணாம் அப்படின்னு யோசிக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா இவ்வளோ பேர் வந்ததுனால தான் இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் எல்லாருக்குமே கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சிம்பிள் ஆர்த்தி, நீ வந்து நான் சொன்ன இந்த மாதிரி கூறுகளாக இருக்காங்க, அவங்க என்னவா இருக்கலாம். ஸோ அங்கே இருந்த 3 பேர் அவங்க எப்படி பார்த்தாங்க மற்றவங்கள? அவங்களுக்கு யாருமே தெரியாது, நீங்கள் சிட்டிசனாக க்ரீன் கார்டா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, என்ன வீசாவில் இருக்கீங்க எதுவுமே தெரியாது. பட் அவங்க பொதுவாக டேர்ம் பண்ணுற விஷயம் இந்தியன்ஸ். கரெக்ட். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து இவ்வளோ வேற்றுமை இருந்தால் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் பண்ணவே முடியாது இல்லையா. நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் உங்களோட அன்பை வந்து எல்லாருக்கும் காட்ட முடியும். நமக்குள்ளே இவ்வளோ வேற்றுமை இருந்தால் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்குள்ளே அவ்வளோ வேற்றுமை இருக்குது, நீ வந்து எனக்கு லெக்சர் எடுக்காத அப்படி வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு யூனிட்டியாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இன்னுமே நம்புகிறேன், அமெரிக்காவோட முகம் அந்த 3 பேர் கிடையவே கிடையாது, அதை தாண்டி இருக்குது. ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இப்போ நடந்த நியூயார்க் மேயர் எலெக்ஷன். ஆமாம் பிரேமா, நீங்கள் கூட சொன்னீங்களே இந்தியன் ஆரிஜின் யாரோ ஜெயிச்சிருக்காங்கன்னு. ஆமாம், அவர் பேர் வந்து ஜோஹ்ரன் மம்தானி. வெறும் 34 வயசு பையன் தான் இன்றைக்கி வந்து நியூயார்க் மேயர் எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து ஒரு முஸ்லீம் ப்ளஸ் அவரோட பூர்வீகம்னு பார்க்கும்போது இந்தியா. அவங்களோட அப்பா அம்மா வந்து 2 பேரோட பூர்வீகம் இந்தியா. உகாண்டாக்கு வேலைக்கு போனாங்க, அங்கே தான் அவங்க வந்து பிறக்கிறாங்க.
அவர் வந்து பிறக்கிறார் ஜோக்ரான் மம்தானி. அப்புறம் இங்கே வந்து மேயர் எலெக்ஷனில் வந்து ஜெயிக்கிறார். மிக முக்கியமான விஷயம், அவங்க அம்மா வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பிரபல இயக்குனர் மீரா நாயர். அவரோட சலாம் பாம்பே, மான்சூன் வெட்டிங்லாம் ரொம்ப பிரபலமான, ஈவன் வந்து நாமினேட்லாம் பண்ணியிருக்காங்க அகாடமி அவார்டுக்கு. ஸோ மீரா நாயர் அவங்களோட பையன் தான் வந்து ஜோக்ரான் மம்தானி. மிக முக்கியமான விஷயம், மீரா நாயர்னு சொல்லும்போது நம்ம கேரளாவை சேர்ந்தவங்க நினச்சிருவோம். இல்லை, அவங்க வந்து பஞ்சாபை பூர்வீகமாக கொண்டவங்க. அவங்க அப்பா வந்து பாம்பேயில் பிறந்தவங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் பூர்வீகமாக கொண்ட ஒரு நபர் வந்து, அது முஸ்லீம் வந்து இங்கே ஜெயிக்கிறாங்கும் போது அதுதான் அமெரிக்காவோட பன்முகத்தன்மை, அதுதான் அமெரிக்கா. ஏன்னா வந்து நீ என்னவா வேணால் இருக்கலாம் இல்லையா, நீ வந்து நிறம் சார்ந்து என்னவா வேணா இருக்கலாம், மதம் சார்ந்து என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் இந்த நாட்டுக்குள்ளே வந்து இமிகிரன்ஸாக வந்து இங்கே குடியேறியாக மாறி இங்கே ஒரு அவங்க சிட்டிசன்ஷிப் வாங்கும்போது அவங்க வந்து தன்னை அமெரிக்கனாக நினச்சிட்டு இந்த நாட்டை முன்னேற்றுறதுக்காக உதவி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அங்கே தான் வந்து அதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வேற்றுமையை கிளப்பி விட்டு அதன் மூலிமா மக்கள் வந்து பிளவுபடுத்துறதுனால எதுவுமே நடக்காது. ஸோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே ஒற்றுமை மட்டுமே வெல்லும். இதை பற்றி நிறைய பேர் அட்ரஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்தோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.